ஹாய் உறவுகளே, இது எக்ஸிபிஷன் முந்தானேத்து போயிட்டு வந்தது ஃபுல் விலாக். எக்ஸிபிஷன் கோயம்புத்தூரில் போடுவாங்க, அப்புறம் சூலூர்லேயும் போடுவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை போடுவாங்க, 2 சைடும் போயிட்டு வருவோம். மோஸ்ட்லி 2 இதுக்கும். இந்த தடவை இந்த டிமார்ட் பக்கத்தில் போட்டிருந்த எக்ஸிபிஷனுக்கு தான் போனோம். நல்லா இருந்துச்சு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். கேம்ஸும் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு நிறையா கேம்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க. பெரியவங்களுக்கு ஜெயிண்ட் வீலு, அந்த ஷிப் மாதிரி இருக்கும்ல அது, அந்த ட்ராகன் ட்ரெயின், அப்புறம் கப் மாதிரி ஒரு கேம் இருக்கும், ஒரு இது இருக்கும்ல, அது எல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் கன் ஷூட்டிங்கு நிறையா இருந்துச்சு. கேம்ஸும் நிறையா தான் இருந்துச்சு, ஆனால் குழந்தைங்களுக்கு நிறையா இருந்துச்சு. ஜூஸு, கரும்பு ஜூஸுக்கு ஆசைப்பட்டு போனால் கரும்பு ஜூஸ் கிடைக்கல. ஜூஸ் ஐட்டமே இல்லை. நல்ல வேளை தண்ணி பாட்டிலாச்சும் வச்சுருந்தாங்க. சும்மா போய் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிட்டு வந்தோம். இது என்ட்ரன்ஸு. 80 ருபீஸ் இருந்த டிக்கெட்டை தீபாவளிக்கு அப்புறம் 50 ரூபா ஆக்கிட்டாங்க போல் இருக்கு. 40 டேஸாக இருந்துச்சு உறவுகளே. யாரெல்லாம் சூலூரியன்ஸ் என்னோடய சேனலோ இன்ஸ்டாகிராமோ பார்க்குறீங்களோ, போயிட்டு வந்தீங்கள்ல, அது ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் போயிட்டு வந்தீங்கன்னா. கார் பார்க்கிங், 2 வீலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ஸ்டாம்பீடு பார்த்து பார்த்து முன்னாடியிலேருந்தே இந்த கசன்னு நிறையா மக்கள் இருந்தால் பிடிக்காது. அதனால் நாங்கள் போனதே சாட்டர்டே. சண்டே கூட்டமாக இருக்கும், லாஸ்ட் டே எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு சாட்டர்டே போயிட்டோம். எனக்கு மூடில் போகிறதுக்கு. கொஞ்சம் பிருத்திவி இன்டர்ன்ஷிப்புக்கு போயிட்டான் அப்படின்ட்டு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் சரி, ஒரு வாரம் ஆகப்போகுது. அவன் லைஃப்பை பார்க்கணும், நாளைக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டியை பெற்றுக்கணும். நம்மளை 24 மணி நேரம் நம்ம கையிலேயே இருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசை தேற்றிட்டு, சரி ஆனந்தி கேட்டார், எக்ஸிபிஷன் எடுத்துட்டாங்கன்னா தொலைச்சிருவார். என்னைய 2 தடவை கேட்டு போகல. இது 3ஆவது தடவை போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் போனோம். போனோடனே முதல்ல அங்கே அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்கள்ல, நிறையா இந்த மாதிரி என்ன தீம்னே எனக்கு புரியல. அப்புறம் சரி, அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு, அதுலேயும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இருந்துச்சு. நம்ம சொல்லி புரிய வச்சு எடுக்கணும். ஆனந்திக்கு ஃபோட்டோ வீடியோவே எடுக்க தெரியாது. ஏதோ அவரை வச்சு எடுக்க வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன், புரிய வச்சு இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்ட்டு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. சோஷியல் மீடியா வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆனாலும் நான் சொல்கிறனால சரி அப்படின்ட்டு எடுப்பார். அதில் 4 நல்லாயிருக்கும், 4 அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக பேர்ட்ஸு, இன்செக்ட்டு வெரைட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம், இந்த இன்செக்ட்ஸை காமிச்சு, பேர்ட்ஸையும் இன்செக்டையும் காமிச்சு. ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருந்துச்சு அவர்களே. அப்புறம் கம்மல் கடை தான் முதல்ல இருந்துச்சு. நான் போய் ஹேர் பேண்டு, அப்புறம் 2 கிளிப்ஸு அந்த மாதிரி மட்டும்தான் வாங்கினேன். இயரிங்ஸ் வாங்கலை. நல்லா தான் வச்சுருந்தான். என்கிட்ட நிறைய பாக்ஸ் சேர்ந்து கிடக்குது, எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இயரிங்ஸ் வாங்கலை. ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கினேன், அப்புறம் சைடு கிளிப் மாதிரி வாங்கினேன். அப்புறம் பென் ஸ்டாண்டு இல்லைன்னா ஸ்பூன் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், அது ஒன்று வாங்கினேன் கிச்சனுக்கு வைக்கலான்ட்டு. அது சொதப்பிடுச்சு. அது ஓட்டையாக கொடுத்துருக்கனால ஸ்பூன்னு கத்தியெல்லாம் வெளியே வருது. அப்புறம் பார்லர் ரூமில் இருந்ததை மாற்றி விட்ருக்கேன் இப்போ. அப்புறம் இது ஒரு கேம் விளாண்ட்ருந்தோம். இதில் எத்தனை நம்பரில் நீங்கள் அடிக்கிறீங்களோ, 3 பால் 5 பால் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த நம்பர்ஸ் கேல்குலேட் பண்ணி அவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ரெட் கலர் கண்டெய்னர் கிடச்சிச்சு. சரி, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கிறதுக்கு ஆகும்ல. மோசம்ல நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக்கு இந்த கண்டெய்னர் தான். அப்புறம் கன் ஷூட்டிங்க்கு வந்தேன். ஆர்மி மேன்ஸ் டாட்டரு ஷூட் பண்ணவா தெரியாது, ப்ளட்லேயே வந்துடும்ல, அதனால் 10க்கு 8 சுட்டிருக்கேன்.
2 வந்து நான் தான் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஏதோ நினப்பில் ஷூட் பண்ணேன் 2. அதையும் ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இவங்க வந்து நீங்கள் ஜெயித்தாலும் ஜெயிக்கலைனாலும் ஒரு சின்ன கண்டெய்னரு ஒரு 10 சீடி வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் 2 தடவை நான் விளாண்டனால 2 தடவையும் கொடுத்தாங்க. ஜெயித்தாலும் தோற்றாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஆனந்திக்கு ட்ரைனிங் கொடுத்து இது மட்டும் உருப்படியாக எடுத்தார், கன் ஷூட் பண்ணுறது. அப்புறம் அவருக்கு தான் கையில் பிரச்சனை இருக்கே, அதனால தான் அவர் ஷூட் பண்ணல. கையில் அவருக்கு ஃப்ராக்சர் ஆகி இப்போது 8 மாதம் தானே ஆயிருக்கும், 7-8 மாதம் தானே ஆச்சு. அதனால் அவர் வலிக்கும் கன் ஷூட் பண்ணா அப்படின்ட்டு இது மட்டும் ஒரு தடவை வீசி விளாண்டார். அதில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் விழுகாமல் போயிடுச்சு அவங்களே. ஒரு டம்ளர் மட்டும் பாக்கி, அது போட்டிருந்தாருன்னா ப்ரைஸ் கிடச்சிருந்துருக்கும். அப்புறம் அவருக்கு வந்து இந்த காட்டன் கேண்டி ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்தார். வந்துட்டு அந்த பஞ்சு மிட்டாய் அதை வாங்கி 1 வாங்கினாலே போதும், நான் 1 வாய் தான் சாப்பிடுவேன், நம்மளே டயபெட்டிக்கு. ஆனால் 2 வாங்கினார். சரி, அவருக்கு ஆசைப்பட்டு வாங்கியிருக்காரு போல் இருக்குன்ட்டு, நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு 1 வாய் ஊட்டி விடுங்க அப்படின்ட்டு ஊட்டி விட சொல்லிவிட்டு அவருக்கு பாசமாக ஊட்டி விட்டு அப்புறம் மிளகா பஜ்ஜி, அப்பளம், இது சில்லி கோபி, அப்புறம் கடைசியாக பேல். இதுதான் எங்களுக்கு டின்னர் அவங்களே அன்னைக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இதுதான் டின்னராக முடிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்தெல்லாம் சாப்பிட்ல. 8 மணிக்கு உள்ளே போனால் 10 மணிக்கு வந்தாச்சு வெளியே, 2 மணி நேரம் கரெக்டாக. அப்புறம் கால் டாக்ஸி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். மிளகா பஜ்ஜி நல்லா இருந்துச்சு. என்ன சோடா போட்டுருவானுங்க, நான்லாம் சோடாவே யூஸ் பண்ண மாட்டேன் எதுக்குமே. கிச்சனில் இந்த சோடா உப்பு, பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது அந்த வாசனையே. வாங்கி வச்சுருப்பேன். நல்லா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு சில்லி கோபியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராகன் ட்ரெயினில் போனோம். வேறு எங்கள் சைஸுக்கு தலை வேறு சுற்றும், அந்த வேறு கேம்ஸ் எல்லாம் போய் விளாண்டா அப்படின்ட்டு தான் இந்த ட்ராகன் ட்ரெயினில் மட்டும் போயிட்டு. கூட்டம் இல்லை சனிக்கிழமைங்கிறனால, சும்மா டோட்டலாக ஒரு 20 ஃபேமிலி இருந்திருக்கும் உள்ள, அவ்வளோதான். அஞ்சு ரவுண்டா 7 ரவுண்டான்னு தெரியல, ஆனால் வர்த்து தான். எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரில டிக்கெட்டு. இது ஒரு பாட்டு போட்டு தாக்கலான்ட்டு எடுத்தேன். ஆனந்திக்கு ஒரே பயம், மொபைலை கீழே போட்டுற போகிறேன், கீழே விழுந்துற போகுது அப்படின்ட்டே இருந்தார். நான் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை இருக்கு, மொபைல் விழுந்தால் தான் பிரச்சனை என் புருஷனுக்கு. புருஷன்னாலே இப்படி தான். ஆனாலும் கல்யாண வாழ்க்கை லோன்லியாக வாழ்கிறதோட, சிங்கிளாக வாழ்கிறதோட கல்யாணம் பண்ணி வாழ்கிறது சந்தோஷந்தான். டாம் அண்ட் ஜெரி வாழ்க்கை வரவங்களே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி. அப்புறம் கொஞ்சம் வளைச்சி பேல்பூரி இவர் வாங்கிட்டு இருந்தார். சரி நம்ம வளைச்சி வீடியோ எடுப்போன்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா இருந்துச்சு. பேல்பூரியும் நல்லா இருந்துச்சு ரோகளே. ஒரு பேல்பூரி சாப்பிட்டு அப்புறம் நல்லா இருக்குன்ட்டு இன்னொன்று வாங்கினேன். கேலரி ஃப்ரீ பண்ணிகிட்ருக்கேன் வரவங்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், அது என்னென்னு நைட்டுக்குள்ளே சொல்கிறேன், இல்லை நாளைக்கு சொல்கிறேன் என்ன முக்கியமான நாள்ன்ட்டு. அதுக்கு வேண்டி தான் கொஞ்சம் வீடியோ எடுப்பேனா, அதுக்கு வேண்டி தான் ஃப்ரீ பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ். கேலரி ஃப்ரீ பண்ணிகிட்ருக்கேன்.
வாங்க பேல் சாப்பிட்லாம். ஸ்பூனை தான் பெருசாக வச்சாதான் என்ன, பிளாஸ்டிக் ஸ்பூனு அது கிடுகிடுன்னு நடுங்குது பேலை எடுத்தால். 2 ஸ்பூனில் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வெளியே வர டைமுக்கு ஒரு ஊறுகாய்க்காரங்க என்ட்ரன்ஸ்லேயே இருந்தாங்க. நான் போகும்போது வாங்க வேண்டாம், வரும்போது பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ட்ரை ஊறுகாய் மாதிரி இருந்துச்சு, மாங்காய் ஊறுகாய். சரின்ட்டு அதை வாங்கிட்டு, இது நல்லா இருந்துச்சு ட்ரை. சும்மாவே நம்மளுக்கு ஏதாச்சும் புளிப்பாக சாப்பிட்ணுன்னா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப உப்பு இல்லை, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால தான் வாங்கினேன். 2 டைப் ஊறுகாய் வாங்கிட்டு, ஜிஞ்சரும் மாங்காய் வாங்கிட்டு, அப்புறம் இந்த சில்வர் ஷூ வாங்கினேன் 300 ருபீஸு. ரொம்ப நாள் வருதோ வரலையோ, சரி இவங்களுக்கெல்லாம் வியாபாரம் ஆகட்டும் அப்படின்ட்டு தான், நம்மளை நம்பி தானே கடையை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 1500 செலவு பண்ணியிருப்போம். கால் டாக்ஸிக்கு அப் அண்ட் டவுன் 300, 130, 140 அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் ஒரு 1000 ருபீஸ் இதுக்கு செலவு பண்ணியிருப்போம். 1200 இதுக்கு செலவு பண்ணியிருப்போம். அப்புறம் வரும்போது அந்த ட்ரெடிஷ்னல் மிட்டாய்ங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அது வீடியோவில் அட்டாச் பண்ணல, ஒரு அவங்கள வீடியோ எடுக்கல. வாங்க, சோம்பேறியாக இருக்குது. நிறையா ஃபாலோவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.